வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. படிகள் அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம். படிகள் அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம். தலைவாழை அரிசி கலசமும் வைத்து தலைவாழையில் அரிசி கலசமும் வைத்து பொன்மணி விளக்கி வைப்போம். கன்யா பெண்களை அழைத்திடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. முழநாள் பூஜை 2 வயது குழந்தை பாலையன அலங்கரிப்போம். மகிஷாசுரவத கதைகள் படித்து மகிஷாசுரவத கதைகள் படித்து மங்களையை வணங்கிடுவோம். மற்றவர்க்கு தாம்பூலம் வழங்கிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் நவராத்திரியே. 2ஆம் நாள் 3 வயது குழந்தைக்கு குமாரி கோலம் செய்வோம். அண்டாசுரவதம் தான் படித்து சுந்தர் விநியோகம் செய்வோம். சுபமாய் வரும் யோகம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 3ஆம் நாளில் 4 வயதுடைய கல்யாணி திருக்கோலம். கல்யாணி திருக்கோலம் தூம்ரலோச்சனை நிவதம் செய்ததை படித்து தூபம் ஏற்றிடுவோம். அம்மா ஆரத்தி தீபம் ஏற்றிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே.
4ஆம் நாளில் 5 வயதுடைய ரோஹிணி அலங்காரம். அம்மனுக்கு ரோஹிணி அலங்காரம். மது கைடபரின் வத கதை படித்து மது கைடபரின் வத கதை படித்து மல்லிகை சூட்டிக்கொள்வோம். கனக வல்லியை போற்றிடுவோம். ஆணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 5ஆம் நாளில் 6 வயதுடைய காளிக்கு அலங்காரம். 5ஆம் நாளில் 6 வயதுடைய காளிக்கு அலங்காரம். மது கைடபரின் வத கதைகளை படித்து மல்லிகை சூடிடுவோம். கனக வல்லியை போற்றிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 5ஆம் நாளில் 6 வயதுடைய காளிக்கு அலங்காரம். பண்டாசுரவத கதையினை படித்து பாயசம் நிவேதனம். இதுவே பார்கவி ஆராதனம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 6ஆம் நாளில் 7 வயதுடைய சண்டிக்கு திருக்கோலம். இரத்த பீஜவத கதையினை படித்து இரத்த பீஜவத கதையினை படித்து சக்கரை பொங்கல் வைப்போம். அஷ்ட லக்ஷ்மியே உன்னை அழைப்போம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். தீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 7ஆம் நாளில் 8 வயதுடைய சரஸ்வதி அலங்காரம். 7ஆம் நாளில் 8 வயதுடைய சரஸ்வதி அலங்காரம். சும்பனி சும்பவதை கதை படித்து சும்பனி சும்பவதை கதை படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம். வாணியை வந்து வணங்கிடுவோம். வாணி
சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தும் பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தும் நீனவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே 8ஆம் நாளில் 9 வயதுடைய சியாமளை அலங்காரம் திருச்சிரஞ்சுரவதை கதையினை படித்து திருச்சிரஞ்சுரவதை கதையினை படித்து தயிர் அன்னம் படைத்திடுவோம் தலையில் கொடிமுல்லை சூட்டிடுவோம் வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம் நவராத்திரியே 9 நாள் நவராத்திரியே 9ஆம் நாளில் 10 வயதுடைய சுபித்திரை அலங்காரம் 9ஆம் நாளில் 10 வயதுடைய சுபத்திரை அலங்காரம் 9 கூழ்கள் குந்திடும் நாயகி 9 கோள்கள் குந்திடும் நாயகி அங்கைய கனி சமையாள் அலர்மேல் மங்கையே வந்தமையாள் வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம் நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே